ராதா, உன் துணிமணி எல்லாம் காயிற வரைக்கும் இந்தா இத கட்டிக்க. போட்டுக்க. லெஃப்ட் சைடு பாத்ரூம். கம் குயிக்க. ராதா, ராதா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா நீ வெளியில வா, இல்லன்னா நான் உள்ள வந்துருவேன். சொன்னா கேளுங்க. ராஜா, தப்பு. வேண்டாம், என்னை விட்டுருக்க. வேண்டாங்க. ராதா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி அழற? என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டோமே. பைத்தியம், அதுக்காக இப்படி எழுதிட்டு இருக்க? நேரமாச்சு, பாப்பலாம். come on. என்ன ராதா அப்படி முக்கியமான விஷயம்? நம்ம கல்யாணம். அதுக்கு என்ன அவசரம்? எனக்கு இப்ப அந்த மூடே இல்ல. நம்ம காதல் விவகாரம் எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி? நானே சொல்லிட்டேன். பெண்களே இப்படித்தான், ஒண்ணு உணர்ச்சி வசப்படுறது, இல்லன்னா அவசரப்படுறது. இல்ல ராஜா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களோன்னு அவங்களுக்கு சந்தேகம். அதனால உங்களையே நேர்ல கூட்டிட்டு வந்து அதை சொல்ல வைக்கிறேன்னு சொன்னேன். வாங்க போலாம். இப்பவே நம்ம கல்யாணத்தை பத்தி எப்படி பேச முடியும்? எப்பவோ ஒரு நாள் நம்ம கல்யாணம் நடக்க தானே போகுது. அது இல்ல ராதா, நான் இப்ப டிகிரி முடிக்கணும், அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜன், இப்படியே 7-8 வருஷம் ஆயிடும். அதுக்கு முந்தையே எப்படி? இருக்கட்டுமே, நீங்களே இந்த விஷயத்தை எங்க வீட்டுல வந்து சொல்லிடுங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது. என் ராஜாவுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டு இருக்க தயாரா இருக்கேன். பைத்தியம் பைத்தியம். ஒரு பையனுக்காக ஒரு பொண்ணு 7-8 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறத எந்த அப்பா அம்மா தான் ஒத்துக்குவாங்க? அதனால உங்க அப்பா அம்மா நிச்சயம் பண்ற யாராவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. இது உங்களை மனசார காதலிச்சுட்டு நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதா? வாட்ஸ் ராங் இன் இட்? காதல்ங்கிறது வேற, கல்யாணங்கிறது வேற. இட்ஸ் டூ டிஃபரண்ட் ஃபேசஸ் ஆஃப் லைஃப். எத்தனையோ பெண்களை காதலிப்போம், யாராவது ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்குவோம். ஐ பிலாங் டு தட் கேட்டகரி பேபி. ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் இட், காதல்ங்கிறது வேற, கல்யாணங்கிறது வேற. ரைட்? என்ன சொன்னீங்க? காதல் வேற, கல்யாணம் வேற இல்ல? யூ ஆர் ரைட். காதலுக்காக பாடலாம் பாடலாம், எப்படி வேணாலும் கூத்தடிக்கலாம் இல்ல? ஒன் மோர் பாயிண்ட், ஃபைட் கூட பண்ணலாம். அப்போ உங்க கணக்குப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கலங்கமானவன் இல்ல? யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ரைட். எனக்குன்னு ஒரு இழிச்ச வாயம் கிடைக்காமல போயிடுவான். ஆனா நீங்க மட்டும் ஒரு உத்தம பத்திரியா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவீங்க இல்ல? பேபி,
You are absolutely right. நாய் மாதிரி உன் தேவையை தீர்த்துக்கிட்டு இப்போ திருவாசகமா படிக்கிறேன். என்ன விரட்டி விரட்டி வேட்டையாடிட்டு வேதாந்தமா பேசுறேன். உன்னை நல்லவன் நம்பி என் கற்பனுக்கு காவு கொடுத்தது எனக்கு வேணும்டா. நல்லா வேணும். உனக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் சாவித்ரி, இது நான் எதிர்பார்த்ததுதான். 17 வருஷம் வளர்த்து ஆளாக்கின தாய் தகப்பன் சொல்றது கசக்குது. 7 நிமிஷத்துல தெருவில் சந்திச்ச எவனோ ஒருத்தன் சொல்றது இனிக்குது இல்ல. காதலிக்கிறது தப்பான்னு கேட்டாலே இப்ப என்ன சொல்றான்? என்னமோ அவ தலையெழுத்து நடக்க கூடாது நடந்து போச்சுங்க. நம்ம நாட்டுல ஃபீஸ் வாங்காம வாதாடுற வக்கீலுங்க யாரு தெரியுமா? உன் மாதிரி அம்மாக்கள் தான். உருப்படாத குழந்தைகளுக்காக எந்த நிலையிலையும் எந்த நேரத்திலையும் வாதாடுறதுக்கு நீங்க தயார் இல்ல. பெத்த பாசங்க. அந்த பாசம் இவளுக்கு இருந்தா இப்படி செய்வாளா? சாவித்ரி, தன்னுடைய பெண்ண நல்லபடியா ஒருத்தன் கையில ஒப்படைக்கணும். இந்த ஒண்ணை தவிர தாய் தகப்பனுக்கு வேற என்ன லட்சியம் இருக்க முடியும்? அதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டாமா? நீயே யோசிச்சு பாரு. நீங்க வாய் விட்டு சொல்றீங்க, நான் மனசுக்குள்ளேயே போராடிட்டு இருக்கேங்க. ஏங்க இங்க பாருங்க, நடந்ததை மறந்துட்டு மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்க. பெத்த பாவத்துக்காகவும் மானத்தை காப்பாத்திக்கவும் ஏதாவது செய்துதானே தொலைக்கணும். உள்ளூர் மாப்பிள்ளை எவனும் வரமாட்டான். வெளியூர்ல முயற்சி பண்ணி பாக்குறேன். இனிமேலாவது உன் மகளை ஒழுங்கா இருக்க சொல்லு. சொல்றேங்க. என்ன வேணுமா? வக்கீல் அம்மாவை பார்க்கணும். நேரம் ஆயிடுச்சே, காலையில வாங்கல. இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, உள்ள வாங்க. அம்மா, உங்களை பார்க்க யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கு. இந்த நேரத்திலயா? ரொம்ப முக்கியமான விஷயமா. சரி, இருக்க சொல்லு, வரேன். சரிம்மா. வணக்கம்மா. வணக்கம். யாரு மணி? என் பேர் ராதா. எங்க அப்பா விஸ்வநாதன் கோர்ட்ல குமாஸ்தாவா இருக்காரு. ஓ, அவர் மகளா நீ? உட்காருமா. எங்க அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. பெண்களுக்காக வாதாடி நியாயம் கிடைக்கும்படி செய்யறதுல உங்களை ஜெயிக்க யாருமே கிடையாது. பெண் உரிமையை காப்பாத்துறதுக்காகவே நீங்க பிறவி எடுத்திருக்கீங்க. அந்த லட்சியத்துக்காக கல்யாணமே செய்துக்காம இருக்கீங்க. என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறியே, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? யார் அந்த பையன்? உன் வாழ்க்கையில குறுக்கிட்ட அந்த வாலிபன் யாருன்னு கேக்குறேன். நான் சொல்றதுக்கு முன்னாலேயே நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இது அஸ்ட்ராலஜி இல்ல, சைக்காலஜி. பாதி ராத்திரியில உன்ன மாதிரி ஒரு பருவ பொண்ணு தனியா வக்கீல தேடி வந்தா அது காதல் விவகாரமா தானே இருக்க முடியும்? சொல்லு, யார் அவன்? பேர் ராஜா. நான் அவனை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா அவனுக்கு உடம்பு தேவைப்பட்டிருக்கும். அழகா இருக்க இல்லையா? நான் அவனை மனப்பூர்வமா நம்பினேன். அந்த நம்பிக்கையில எல்லை மீறி போய் தப்பு நடந்திருக்கும். உன் உணர்ச்சிகளை தூண்டி விட்டு உன்னை சூடாக்கி அதுல அவன் சுகமா குளிர் காஞ்சிருப்பான். அவன் காதல் உண்மையானது இல்லைன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது. உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தானே? இப்ப நீ கர்ப்பமா இருக்க. அம்மா, கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பெண் காதலிக்கிறது இருக்கே, அது கைத்து மேல நடக்கிற மாதிரி. நான் எவ்வளவோ உறுதியோட தான் இருந்தேன். இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? நான் காதலிச்சது தெரியும், ஆனா கர்ப்பமா இருக்கிறது தெரியாது. இப்போ என்ன செய்யலாம்னு நினைக்கிற? கர்ப்பத்தை கலைச்சுக்க போறியா இல்ல கழுத்துல சுருக்கு மாட்டிக்கிட்டு தொங்க போறியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? நாட்டுல அதுதானே நடக்குது. நான் அதுக்கு விதிவிலக்கா இருக்க விரும்புறேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு
அந்த சண்டாளன் தான் தகப்பன்னு சமூகத்துல நிரூபிச்சு அவரை தலகுனிய வைக்கணும். அப்படின்னா கோர்ட்டுக்கு தான் போகணும். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் குடும்ப விஷயம். கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் அது தினசரி பத்திரிகை வரைக்கும் வந்துடும். வேற வழி இல்லம்மா. என் குழந்தைக்கு தகப்ப வேணும். எனக்கு நியாயம் கிடைக்கணும். காதல்ங்கிற பேரால கற்ப பறி கொடுத்துட்டு கண்ணீரும் கையில குழந்தையுமா சமூகத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்களே, அந்த பாவப்பட்ட பெண்களுக்கு மத்தியில இப்படி ஒரு பத்திரகாளி கிளம்பி பழி வாங்கினான்னு 4 பேர் பேசிக்கிறத என் காதுக்குள்ளில கேட்கணும். அதுக்கு நீங்க தான் வழி காட்டணும். எத்தனையோ பெண்களுக்காக வாதாடி ஜெயிச்ச நீங்க எனக்காகவும் வாதாடி ஜெயிக்கணும். என்ன கைவிட்டுடாதீங்கம்மா, பிளீஸ் என்ன கைவிட்டுடாதீங்க. எனக்கு நியாயம் கிடைக்கணும். எனக்கு நியாயம் கிடைக்கணும். நியாயம் கிடைக்கணும். அழாதம்மா, நான் பாத்துக்கிறேன். பையனுடைய அப்பா யாரு? வக்கீல் டைகர் தயாநிதி. ஓ, தி ஃபேமஸ் அட்வொகேட் டைகர் தயாநிதியோட பிள்ளையா? சரி, நான் என்னென்ன சொல்றேனோ அதுபடி நீ செய்துட்டு வரணும். ம், சரிம்மா. என்ன எதுக்காக வர சொன்ன? காரணமாத்தா, அதான் நம்ம காதல் கதையோட கடைசி அத்தியாயம் அன்னைக்கே முடிஞ்சு போச்சே. இது 2ஆம் பாகம். அன்னைக்கு நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. யூ ஆர் ஃபர்கிவன். ராதா, நான் இப்போ உன்னை காதலிக்க தயாரா இருக்கேன். ஆனா கல்யாணம் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்க கூடாது. அதான் என்னுடைய ஒரே ஒரு கண்டிஷன். ஆனா இப்ப என் கண்டிஷனே வேற. நீங்க என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சு. அப்படின்னா? நான் கர்ப்பமா இருக்கேன். ஓ ஷிட், அசிங்கம். ஆனா உண்மை. சரி சரி, அதுக்காக இப்ப என்ன செய்யணுங்கிற? நம்ம காதல் சின்னம் அவமான சின்னமாக கூடாது. அதனாலதான் சொல்றேன், நான் கர்ப்பிணின்னு வெளியே தெரியறதுக்கு முன்னால நீங்க என் கழுத்துல தாலி கட்டியாகணும். தான் பிள்ளை ஒரு கர்ப்பிணி கல்யாணம் செய்துக்கிறத எந்த அப்பா அம்மா தான் சம்மதிப்பாங்க? உங்க அப்பா அம்மா சம்மதத்தோடயா என்ன காதலிச்சீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு நம்பித்தானே உங்க ஆசைக்கு நான் சம்மதிச்சேன். அப்போ என்னென்ன பொய் சொன்னீங்க? ராதா, காதல்ங்கிறது ஒரு விதமான பசி. அது அடங்குறதுக்கு அதை இதை சொல்லித்தானே தொலைக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் உண்மையாடுவேன். ஒண்ணு மட்டும் மறுக்க முடியாத உண்மை, என் கர்ப்பத்துக்கு காரணக்கர்த்தா நீங்கதான். அது எனக்கு உனக்கு மட்டும் தானே தெரியும், உலகத்துக்கு தெரியாதே. தெய்வத்துக்கு தெரியுமே. அந்த தெய்வம் வந்து சாட்சி சொல்ல போதா? அப்போ மனசாட்சி? மண்ணாங்கட்டி. இத பார், உன் கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? அப்படியே நீ அதை வெளியில சொன்னாலோ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிடுவேன். அதனால உன் நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஜாக்கிரதை. இப்போ என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு வழி அழிச்சிடு. இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். அப்படி சொல்லலாமா? அது உங்க குழந்தை இல்லையா? அப்படி பார்க்க போனா எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் அப்பாவாயிருக்கணும். வரட்டு மாடிய அப்பாவி பொண்ணே. பாய்.